பிரைஸ் தி லார்ட். விசேஷமான காலை வேளையில தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை ஆதிகாகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 16 வசனம் பாருங்க. பிள்ளை சாகுவதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பியையும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பாருங்க, இந்த காலை வேளையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்க பிள்ளையோட சத்தத்தை அவர் கேட்பார், உங்க அழுகை சத்தத்தை கேட்பார். ஆகார் வனாந்தரத்துல ஒரு அழுகை எல்லாருனாலும் கைவிடப்படுகிற நிலைமையில தான் பிள்ளைய கூட்டிட்டு வனாந்தரத்துல போய் கொண்டிருக்கிறார். தண்ணி தீர்ந்து போச்சு. இப்போ பிள்ளை மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டா, ஆனா உயிர் காப்பாற்ற முடியாது நல்லா தெரியும். ஏன்னா எந்த சோர்ஸுமே இல்லை. தூரத்துல போய் உட்கார்ந்து அவன் பக்கத்துல கூட உட்காந்து அழுக முடியாது. தூரமாய் உட்கார்ந்து போய் சத்தமிட்டு அழுகிறான், தேவனை நோக்கி அழுகிறான். எனக்கு யாரும் இல்லை, அனாதை போல இருக்குன்னு சொல்லி, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆகார் வனாந்தரத்துக்கு அழுகிறான். இந்த காலை வேளையில கூட எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை எல்லாருனாலும் கைவிடப்பட்ட நிலைமையா இருக்குது, திக்கற்ற வேலை போல இருக்கிற என் வாழ்க்கை சூழல்கள் மோசமா இருக்குது. இந்த வனாந்தரத்துல ஆகார் அழுது போல நீ அழுது கொண்டிருக்கலாம். நீங்க வேதம் ஃபுல்லா நீங்க இந்த ஃபுல்லா நீங்க வாசிக்கும் போது பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டாருங்க. பிள்ளை அழுகிறத தேவன் கேட்டாரு. இந்த காலை வேளை நீங்க அழுகிற கண்ணீரை, நீங்க வடிக்கிற கண்ணீரை என் தேவன் கேட்டு கொண்டிருக்கிறாரு. உன் அலட்சங்களை அறிந்திருக்கிறாரு. நீ துக்கத்தோடு அழுகிறத அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீ படுக்கையில அழுகிறத, நீ சமையல் கட்டுல அழுகிறத, தனிப்பட்ட உட்கார்ந்து நீ அழுகிறத, மன ரீதியா நீ அழுது கொண்டிருக்கிறத உன் சத்தத்தை நான் கேட்பார். இந்த வனாந்தரத்துல ஆகார் சத்தத்தை கேட்டாருங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, ஆகாருடைய பிள்ளைய தேவன் ஜீவனோடு கொண்டு வந்தார். தண்ணீரை துருத்தியில கொடுக்கல, தண்ணி ஆண்டு கொடுக்கல, ஒரு நீரூற்று உருவாக்கி அது தண்ணி மொண்டுக்குள்ள தேவன் குடிக்க வைத்தார். அவங்களும் குடிச்சாங்க, அந்த பிள்ளையும் குடிச்சான், உயிர் தப்பினா. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, தேவன் சத்தத்தை கேட்பார். நீ நினைக்கலாம், என் வார்த்தை யாரும் கேட்கல, எனக்கு நியாயம் கிடைக்கல, என் அழுகைக்கு ஒரு மதிப்பு இல்லை, நான் அழுகிறேன், இந்த கண்ணீர் வடிக்கிற என் சத்தத்துக்கு ஒரு ஆள் பதில் கொடுக்கல, என் சத்தத்துக்கு அத்மா நினைக்கிறாங்க, என் கண்ணீர் அத்மா நினைக்கிறாங்க, இவளுக்கு என்ன வேற வேலை இல்லையா, சும்மா அழுது கொண்டே இருக்கிறான், இவளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கலாம், பல காற்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா அந்த காலை வேளையில தேவன் சொல்றாரு உங்களை பார்த்து, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உன் சத்தத்தை அவர் கேட்பார். நீ அழுகை அவர் கேட்கிறாரு. உன்னோட பலவீனத்தை அவர் பார்க்கிறாரு. உன் கண்ணீர் அவர் பார்க்கிறாரு. நீ மரணப்படுக்கையில படுத்துட்டு ஒரே என் வாழ்க்கை முடிந்து போனதா அவ்வளவுதான் சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். இல்ல, என் வாழ்க்கையில் அந்த கடன் பிரச்சனையோடு நின்று கொண்டிருக்க, இத்தனை கடன் இருக்குது, எப்படி அடைப்பேன்னு சொல்லி நீ ஆகாரத்தை போல, இந்த ஆகாரம் எப்படி வனாந்தத்தை அழுதாலோ, தன் பிள்ளை சாகிறத பார்த்து அழுதாலோ, அதே போல நீ அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு ஒரு நீரூற்ற, நான் உனக்கு துறவல்ல, ஒரு துறவே நான் ஆயத்தப்படுத்துவேன். இந்த காலை வேளையில ஒரு நீரூற்றை உருவாக்குறது போல உன் வாழ்க்கையிலுக்கு இந்த பிரச்சனைக்கு, இந்த உபத்திரத்துக்கு ஆண்டவர் உன் அழுகின் சத்தத்தை கேட்பார். பிள்ளை சத்தத்தை கேட்டது போல பாருங்க, பிள்ளை சத்தத்தை ஆண்டவர் கேட்டாருங்க. ஒரு தேவதூதனை அனுப்பினாரு. பாருங்க எவ்வளவு பேசலுங்க. ஆண்டவர் யாருமே இல்ல இடத்துல, நான் நினைக்கிறேன் யாருமே இல்லை, நம்மளை யாரு கண்டுல நினைக்கிறோம், அங்க